பிரியாணி இஸ் ஆல்வேஸ் அன் எமோஷனுங்க. அது நான்வெஜ் பிரியாணியாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி சோயா பிரியாணியாக கூட இருக்கலாம். சோயாவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஆனால் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி சோயா பிரியாணி கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிற குவான்டிட்டி ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 2 கப் சோயாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் சூடான தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 முழு பூண்டு, இஞ்சி, 4 பச்சை மிளகா, அரைக்கட்டு புதினா, ஒரு 5-6 ஸ்டாண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு சைடில் சோயாவும் ஊறிடுச்சுங்க, அதனால் தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயாவை டேரெக்டாக நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 ஜாதிபத்திரி, 2 அன்னாசி பூ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது கூடவே 2-3 பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், புதினா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 அளவுக்கு சாப்பாட்டு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசி உங்களுக்கு நல்லா மேலே தெரியும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய் மேலே தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும், ரிச்சாகவும் கிடைக்கும். மூடி போட்டு 2 விசில் மட்டும் விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது நல்லா சூடாக ஆனதுக்கப்புறமா குக்கரை மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டிங்கன்னா சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆகிடும். இது நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு நினைக்கும் போது இது சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.